மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள், எந்த வடிவமாக இருந்தாலும், எந்த ரூபமாக இருந்தாலும், எந்த நாமமாக இருந்தாலும் அவள் ஒருத்திதான் அப்படின்னு சொல்வதற்குத்தான் ஸ்வாகா என்று சொன்னார்கள், ஸ்வதா என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் அமத்யை நமஹ. ஓம் அமத்யை நமஹ. இப்போ இது நாமாவளியாக நம்ம சொல்லாமல் நமகன்னு சொல்லாமல் சொன்னோம் எப்படின்னா வரும் அப்படின்னா ஸ்வாகா ஸ்வதா மதிர் மேதா அப்படின்னு வருமா. இப்போ அதில் சொல்லும் பொழுது அதில் அமத்தியைன்னு வரல, ஆனால் இப்போ நம்ம சொல்லும் பொழுது அமத்தியை வந்திருக்கோம். அப்போ அங்கே என்ன வார்த்தைகள் அதில் உழைந்திருக்கிற அப்படின்னா ஸ்வாகா ஸ்வதா அமதிர் மேதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அமதிஹி அப்படின்னு அந்த ஹி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தனியாக பிரிக்கும் பொழுது அமதிர் அப்படிங்கிறத அமதிஹி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்வாகாவாகவும் ஸ்வதாவாகவும் அமதியாகவும் அவள்தான் இருக்கிறார். சரி, ஸ்வாகா ஸ்வதா புரிஞ்சிச்சு. இப்போ இது என்னது அமதிஹி மதிஹி அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துருக்கோம். அறிவின் ரூபமாக அவள்தான் இருக்கிறாள். நம்ம எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு அப்படி ஒன்று கொடுத்துருக்கிறாளே, அந்த அறிவின் வடிவமாகவும் அவள்தான் இருக்கிறாள். அவள்தான் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாள். அப்ப முன்னாடி ஆசையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இது சிற்றறிவு அப்படின்னு ஆயிடுதான். வித்யை அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னா இது அவித்யை. அப்போ அவித்யின் வடிவமாக அவள் இருக்கிறாள், சிற்றறிவின் வடிவமாக இருக்கிறாள். அப்போ இந்த சிற்றறிவு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு ஐம்பொறிகள் இருக்கின்றன, கண் காது மூக்கு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இதன் மூலமாக நாம் செயல்களை செய்கிறோம் இல்லையா. அப்போ அதை செய்து அதன் மூலமாக நாம் ஏதோ ஒரு அறிவை பெறுகிறோம். அப்படி பெறக்கூடிய அறிவு சிற்றறிவு. இந்த சிற்றறிவின் மூலமாகத்தான் நாம் பேரறிவை பெற முடியும். அப்படிங்கிறதுக்குத்தான் இந்த ஐம்பொறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு ஜென்மமாக எடுத்து நிறைய பாப புண்ணியங்கள் செஞ்சுருக்கோம். அதற்கு கர்மாக்கள் வந்துடுது. அந்த கர்மாக்களின் பயனாக இப்பொழுது நமக்கு சிற்றறிவோ பேரறிவோ ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கின்றது. அதன் மூலமாக இந்த ஆத்மாவை என்ன செய்கிறாள், அதனுடைய கடைசி நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இல்லையா. எங்கே அழைத்து செல்ல வேண்டும்? அந்த ஞானத்தின் அந்த சுரூபத்தை அவள் புரிந்து கொள்ளும்படி அவள் செய்ய வேண்டும். அப்போ இந்த கர்மத்தின் பலனாக நமக்கு இந்த பிறவி கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியில் நமக்கு சிற்றறிவோ இல்லது வித்யையோ எது கிடைத்ததோ அதன் மூலமாக அடுத்ததாக அந்த பேரறிவை பெற வேண்டும். அப்போ அந்த பேரறிவை பெறுவதற்கும் யார் உதவியாக இருக்கிறாள் என்றால் அவள்தான் உதவியாக இருக்கிறார். ஆக பேரறிவாகவும் அவள்தான் இருக்கிறார், சிற்றறிவின் வடிவமாக அவள்தான் இருக்கிறார். எப்படி இருந்தாலும் அவளே இந்த ஜீவனை அடுத்த நிலைக்கும் அழைத்துச் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி சொல்லப்பட்ட அந்த நாமம்தான் அமதிஹி. மகாபிரியவாச்சரணம்.